ஒன்றும் இல்லையா, நம்ம வேலூர் மாவட்டத்தில் கீர்த்தகிரி மண்ணில் வந்து 96 அடி சிலை வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் இன்னொரு சிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனுடைய கருத்துக்கள் நான் இது வந்து ஒரு 250 ஆண்டு பழமையான கோயிலுங்க. இது மட்டும் இல்லைங்க, ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த ஏரியாலேயே வந்து அப்போ வேலூர் பழைய வடார்காடு மாவட்டம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான், ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமே ஒரு 5 பழைய கோயில் ஒரே டைம் ஒவ்வொரு கட்டம் அதெல்லாம் உருவாகும். பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளேரின்னு ஒன்று இருக்குது, வெள்ளேரி கிராமம். ஆமாம், ரோட்லேயே அது வந்து ராஜகிரி, இது பேர் வந்து கனககிரி. இது வந்து வாரியார் 68 கும்பாபிஷேகம் பண்ணும்போது குமரகிரின்னு மாற்றிட்டு போகிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி, அப்புறம் ரத்தனகிரி, ராணிப்பேட்டில் காஞ்சனகிரி. இந்த மாதிரி 5 கிரி ஒன்றா உருவானது. இது வந்து தீர்த்தகிரின்றது வந்து தனியார்கிட்ட இருக்குது. இது வந்து அறநிலைத்துறையில் இருக்குது. ரத்தனகிரியும் அறநிலைத்துறை, காஞ்சனகிரியும் இது மாதிரி. அப்படி இருக்கும்போது நாங்கள் இது உள்ள அறநிலைத்துறையில் முதல்ல சிலைன்னு வடிவமைப்புக்கு அறநிலைத்துறை மூலமா இதான் முதல்ல சிலை அமைப்பு அவங்க இதுலேயே அறநிலைத்துறையிலே. இது வந்து 141 அடி. தீர்த்தகிரியும் சேலமும் செஞ்சவர் தான் இது செய்கிறாரு. அப்படிங்க? ஆமாம், அவர் தான் செய்கிறாரு. அதே மாதிரி இப்போ அங்கேயும் உருவாயிடுச்சு, இது 2வது உருவாயிடுச்சு. 3வது இன்னொரு ரத்தனகிரியில் 204 அடியில் சில கற்சிலை முருகர் உருவாகுது. மீதி 2 கோயிலும் உருவாகணும், நல்லாயிருக்கும். அதுக்கான ஒத்துழைப்பு நாங்கள் இதை முடிச்சுட்டு அதுக்கான ஒத்துழைப்பு இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம். மொத்தம் இப்போ சிலை முருகர் கோவில் இருக்கிற இடம் சிலையும் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு இது. அதெல்லாம் முடிச்சு இப்போ ஒரு 61 வயசு ஆகுது. இப்போ அறநிலைத்துறை தலைவராக இருக்கேன். அதனால் இது மேலே இந்த மாதிரியான சாதனைகளை செய்யலாம் அப்படின்ற ஒரு மனசு. இதுக்கான ஃபைல் எல்லாம் நடக்குது. எல்லாம் அந்த முறையோ அந்த படி தான் ஒவ்வொன்றுமே நல்ல அல்ட்ராடெக் சிமெண்ட்டு அந்த மாதிரி தான். அதே மாதிரி கம்பிலாம் டாட்டா ஸ்டீல் தான். அந்த ஒரு முறையில் ஒரே இது மாறுபாடு குறைஞ்சது ஒரு 250-300 வருஷம் நீதிச்சு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக செய்யும். ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது பார்த்தீங்கன்னா வர ஜனவரி மாதம் 1/1/2026 அன்று நம்ம முருகர் சிலை நம்ம 2வது இடமா வந்து 141 அடி முருகர் சிலை வந்து இங்க அமைக்க போறாங்க. அதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன 1/1/2026 அன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா வந்து முருகருக்கு நடக்க போகுது. இப்போ மலைவாடியார் வந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மலைவாடியார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னதான கூடம். அதாவது இங்கே வந்து அன்னதானம்லாம் வந்து முருகருக்கான விசேஷ நாளில் அன்னதானம் மிக சிறப்பாகவும் மிக அருமையான அன்னதானம் வந்து வழங்குறாங்க. அன்னதான கூடன்றீங்க, என்னால் இங்கே திருமண மண்டபம் போட்டிருக்கேன்னு உடனே நினச்சிக்காதீங்க. சேம் அதே டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து அன்னதானமும் நடக்கும். முகூர்த்த டைமில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கல்யாணமாவது இந்த இடத்துல வந்து கல்யாணம் நடக்கும், திருமணம் வந்து. அதே மாதிரி நிறைய பேர் வேண்டுதலுக்கு நிறைய பேர் வந்து இந்த முருகர் கோயில் வந்து நிறைய பேர் வந்து வேண்டிட்டு வந்து கல்யாணம் நடந்து நிறைய பேர் குழந்தை குடிகள் மிக சந்தோஷமாக நல்லா அருமையாகவும் இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம முருகர் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர் இவர். மேலும் வந்து சில விஷயங்கள்லாம் நான் மேலே போகும்போது உங்களுக்கு பொறுமையாக வந்து சொல்கிறேன். மேலே போகலாம். இப்போ வாங்க. சரி, ஏன் போயிட்டு இவ்வளோ வேகமாக இருக்குல்ல? மலை ஏறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போடுறோம். வாங்க வாங்க நண்பர்களே, தான் மலையோட மலை அடி வரோம். வாங்க இப்போ மலை மேலே போவோம். வாங்க நண்பர்களே, இப்போ மலை மேலே போனோம். நம்ம முருகனை போய் தரிசிக்கலாம். இப்போ நம்ம ஞான விநாயகர் ஆலயத்துக்கு தான். அதாவது பார்த்தீங்கன்னா மலை ஏறி ஒரு 30 ஸ்டெப்பில் வந்தீங்கன்னா ஞான விநாயகர் இருப்பாரு. அவர் முதல்ல தரிசிச்சலாம். வாங்க. சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த கோயில் திருப்பணி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க?
பணிவீடு வேலை செய்கிற முருகனுக்கும் விநாயகர். அப்படிங்க. அதான் வந்து எப்போ என்னென்ன விசேஷம்? கிருத்திகை விசேஷம், சரிங்க. இப்போ இன்னைக்கு கூட விசேஷம் தான். சஷ்டிக்கு விசேஷம். கிருத்திகை ஃபுல்லாக இருக்கும். காலைல 7 மணிக்கு வந்துடும், சாயந்தரம் 7 மணி வரலும். அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க, நீங்கள் சொன்னதுங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. வா. எனக்கு கொஞ்சம் கோயில் நட சாத்தி இருக்குது. மனசு கவலையாக தான், மனக்கவலையாக தான் இருக்கு. நம்ம முருகன், அப்பன் முருகன் அவரை தரிசிக்காம போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே மக்களே, யாரும் கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி கோவில் சுற்றி வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. இயற்கையை நம்ம ரசிக்கலாம் வாங்க. ரொம்ப டேஞ்சர். ஹாய் மக்களே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மக்களே, மேல முருக தரிசிக்கலன்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ நம்ம சுவாமியை பார்த்துட்டு மேலே சொல்லுங்க சாமி. இப்போ இந்த சித்தருடைய ஸ்டோரி வரலாறு ஐயா, இவர் இவர் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு முன்னோர் அவருக்கு சொல்லிதான் இவரு தெரியும். இவர் யோகேஸ்வர சித்தரை திமிரிக்கு குளக்கரை இருக்குது. குளக்கரையாண்ட ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தாண்ட எப்போ உறக்கம், ஊனுன்ற உணவு உறக்கில்லாத எப்போ பட்டுட்டே இருப்பாரு. அங்க உள்ள பொது பழங்களை சாப்பாடு எடுத்துன்னு கொடுக்கும்போது, சாப்பாட்டு போடான்னு பேர் சொல்லிட்டு இருந்தாரு. முருகன் அங்க இருக்கான் பாரு, போய் அவனுக்கு வழி பண்ணுங்கடா, அவர் வழி பண்ணணும்டா, வாங்கடான்னு சொல்லுவாருங்க. சொல்லும் போது இவங்க யாரும் கேஷ் பண்ணல. அதுக்கு நாளடைவில் சரி என்ன சொல்றாரு, சாமி சொல்றாருன்னு கேட்கும்போது எல்லாரும் கூப்பிட்டு வரும்போது மேல வள்ளி தெய்வான முருகர் சிலை இருந்தது. இவரு வழிபட்டு இருக்கிறாரு. அது வெளியூருக்கு கொண்டு வரதுக்கு அங்கேயே இருந்தாரு. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு பாதை கிடையாது, இல்ல வெறும் ஓடை, எப்பவும் தண்ணி போயிட்டே இருக்கும். அதுல எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆளு, இந்த செங்குந்தூர் மரபுல வீட்டுக்கு ஒரு ஆளு முறை போட்டு எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த கோயில புனரமைப்பு பண்ணி மறுபடியும் படியெல்லாம் போட்டு பண்ணி கும்பாசாலாம் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவர் என்ன பண்ணாரு, நான் இந்த மாதிரி குமரகிரியார டெய்லி தரிசனம் பண்ணணும், எனக்கு நான் இங்க ஆயிடுறேன், சமாதி ஆயிடுறேன், அப்படியே மூடிட்டு இது பண்ணீங்க அப்படின்னு அவர் இங்க உட்காந்துட்டாருங்க. இவருடைய குமரகிரியோட அருள் எனக்கு கிடைக்கணும், நான் தரிசனம் பண்ணணும், இங்கே உட்காந்துட்டாருங்க அவரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மண்டபம் கட்டும் போது மண்டபம் ஆயிடுச்சுங்க. இவர் இந்த திமிரில ஒரு ஆச்சாரி வீதியில ஒரு வீட்டுல போயிட்டு சோத்துல கை அடிக்கிறாருங்க. கை அடிக்கும் போது அந்த இடத்துல சொல்றாரு, இந்த இடத்துல தோண்டுங்கன்னு சொல்றாருங்க. நம்ம யோகி சுவாமி சித்தர சுவாமி ஐயா சொல்றாரு, இந்த இடத்துல தோண்டுங்க. தோண்டும் போது வெள்ளி தெய்வான முருகர் ஐம்பொன் சிலை எடுக்கிறாங்க. அது கண்டிருக்காங்க. செவுத்துக்குள்ள ஐம்பொன் சிலை வெள்ளி தெய்வான முருகர் சிலை எடுக்கிறாங்க. கண்டு எடுத்து இது திமிரி பசார்ல முருகர் ஆலயம், உச்சோர் ஆலயம் அங்க இருக்குது, இப்போ இருக்குது. அப்படிங்களா? ஆமா, இப்போ இருக்குது. இப்போ நீங்க போய் பாக்கணும்னாக்கா கணபதி மெடிக்கல் தேவநேனி பக்கம் சென்டர்ல ஒரு வழி போகும். அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 20 மீட்டர் தொலைவுல பார்த்தா தெரியும் ஆலயம். எனி டைம் பாக்கலாங்க. அது பாக்குறது போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு கிருத்திகையான அலங்காரம் பண்ணி நகரவலை வருவாரு, ஊர்வலம் வருவாருங்க. காலப்போக்குல அந்த மாதிரி ஒரு சித்தருடைய ரொம்ப பவர்ஃபுல்லானது. சாமி, நீங்க இப்போ நம்ம இவருடைய எத்தனை வருஷமா நீங்க இங்க டிராவல் செஞ்சுட்டு இருக்கீங்க? இது நம்ம அரங்காவூர் வெங்கடேசன் அண்ணன் தான் அவர் இங்க பதிவேற்றதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பூட்டி போட்டதே இருக்கும். இவர் என்ன பண்ணாரு, இதுக்கு ஒரு ஆளை போட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அடியாரை போட்டாரு, வா பண்ணாரு.
இப்போ குறைஞ்சது ஒரு 8 மாச காலமா தான் காலையில 8 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு திறந்து வச்சு இவருக்கு பூஜை பண்றேன். இவருக்கு பூஜை பண்ணும்போது இப்போ வந்து நான் அடியார் வந்தது வந்து சோமவாரம், அமாவாசை, பௌர்ணமி, வளப்பிறப்பு தோஷம், தேய்பிறப்பு தோஷம் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வரேன். இதுக்கு உண்டான பொருள் உதவியெல்லாம் வந்து வர்ற பக்தன் கிட்ட கேட்டு நான் பண்ணிட்டு வரேன். நன்றி சாமி. ரொம்ப வேற என்ன உங்களுக்கு சொல்லு? அதான் இவருடைய இது வந்து ரொம்ப சிறப்புங்க. நிறைய பேர் ஒரு அன்பர் அதுக்கு முன்ன பூட்டி இருக்குமா, எப்போ வந்து பார்க்கும்போது பூட்டிக்கிட்டே பக்கம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாராம் பின்பக்கமே. அவர் மட்டும் இடையில என்ன பண்றாரு, அவர் சொல்லிட்டு போற, என்னப்பா நான் உன்னைய பின்னாடி பக்கம் வந்து வணங்கிட்டு போறேன், நேரில் எப்ப வந்து பாக்குறது அப்படின்ட்டு 3வது மாசம் வராரு. நான் திறந்து வச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவரு கண்ணில் ஆனந்த கண்ணுக்காக ஒரு நான் சொன்னது உங்களுடைய இதுக்கு கேட்டு எனக்கு இன்னைக்கு நேரடி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் நண்பர். இவ்வாலயத்துல கிருத்திக்கு ஒரு அன்பர் அன்னதானம் பண்றாரு. ஆற்காட்டுல இருந்து வந்து அவர் வந்து பக்தர்களை உட்கார வச்சு இலை போட்டு வடை, பாயாசம், அப்பளம், 2 பொரியல், ரசம், மோர், சாம்பாரோட போடுறாரு. இந்த அன்னதானம் வந்து யாரெல்லாம் வந்து பண்ணலாங்களா? அது டைம் நேரம் இல்லை, ஏதாவது முன்னாடியே புக்கிங் எதெல்லாம் அது என்னைக்கு பண்றேன்னு தகவல் சொன்னாதான் அதுக்கு நம்ம அந்த அன்பர் வந்து கிருத்திக்கு போட்டு வர்றாரு. அதே மாதிரி இன்னொரு அன்பர் குரூப் வந்து அன்னதான குரூப்னு குமரகிரி அன்னதான குரூப்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து 2 டபரா வெஜிடபிளும் 1 டபரா லெமன் சாப்பாடும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டு வெளியே வச்சு எல்லா வர பக்தியும் அன்னதானம் நடத்திருக்காங்க. இவ்வாலை வந்து முன்னோர்கள் வந்து இங்க வந்து நம்ம வெள்ளையரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க வந்து அது ராஜகிரி, இது கனககிரி என்கிற குமரகிரி. அங்க ஒரு ஊர் கோயில் இருக்கு, வெள்ளையரி ஒரு கோயில், அது ராஜகிரி. இது கனககிரி என்கிற குமரகிரி, ரத்னகிரி, தீர்த்தகிரி, கஞ்சனகிரி. மொத்தம் 5 எல்லாம் கீழே முடியும். ராஜகிரி, குமரகிரி, கஞ்சனகிரி, ரத்னகிரி, தீர்த்தகிரி எல்லாமே முருகர் ஆலயம். அந்த மாதிரி இந்த ஆலயம் வந்து 1968 வாரியார் சுவாமிகள் வந்து குடமுழுக்கு 2வது குடமுழுக்கு அவருக்கு இவர் பண்ணிட்டு போய் அப்புறம் குடமுழுக்கு பண்ணாரு. அப்புறம் அவர் வந்து பேரு மாத்தினாரு கனககிரி என்ற குமரகிரி. ஏன் குமரகிரி என்றதுனா குன்று இருக்கின்றெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்றதுனால குமரகிரின்னு அவரு சொல்லிட்டு போன்றார். ரொம்ப நன்றி. மன நிறைவாகவும் இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு சாமி. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஐயா சொன்ன மாதிரி இங்க அன்னதானமும் வந்து யாரெல்லாம் பண்ணலாம். திருப்பணி வந்து இப்போ செலவுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கு சொல்லியிருக்காங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர். மேற்கொண்டு வீடியோவை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமா இதனுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம் மக்களே.